என் அன்பு சகோதரியே, கடன் சுமையினால் நீ ரொம்ப பாதிக்கப்பட்டு கண்ணீரோடு உடைஞ்சி போய் நொறுங்கி போய், நான் வாங்கின கடத்தை எப்படி கொடுப்பேன், எப்படி அதை அடைப்பேன், எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, ஏறக்குறைய எல்லா சொந்தக்காரும் நான் இருந்தும் நான் ஒரு அனாதை போல நிர்கதியாக இருக்கிறேன், பயங்கரமான உபத்திரத்தில் துன்பத்தில் நான் இருக்கிறேன், எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, தெரியாதனமாக நான் இன்ட்ரெஸ்ட்டுக்கு கடன் வாங்கிட்டேன், வட்டிக்கு கடன் வாங்கிட்டேன், என்னால் கொடுக்க முடியல, என்னால் அடைக்க முடியல, எனக்கு யார் உதவி செய்ய முடியும்னு சொல்லி அங்கலாய்த்து கொண்டு இருக்கிற, தவித்து கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரியே, என் அன்பு சகோதரனே, சங்கீதம் 46ஆம் அதிகாரத்தை பரிசுத்த ஆவியானவர் உனக்கு தர, உன் இருதயத்தில் இருக்கிற புண்ணை ஆற்றும்படியாய், உன் இருதயத்தில் இருக்கிற என் அன்பு சகோதரி அந்த காயங்களை கர்த்தர் ஆற்றும்படியாய், உன் மனவேதனையை ஆண்டவர் மாற்றும்படியாய், உன் உபத்திரங்களை மாற்றும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் அவருடைய அன்பை ஊற்றி இந்த வார்த்தையை உனக்கு தர. இது ஏசப்பா உங்கள் கையில் கொடுக்குற வாக்குத்தத்தமாக நீங்கள் எடுத்துக்கணும். ஏன்னா நீங்கள் ஒரு பெரிய ஆபத்தில் இருக்கிறீங்க. கடனை வாங்கிட்டு அந்த கடன்காரன் உங்களுக்கு ஃபோன் பண்ணும்போது உங்கள் இறுதி அப்படியே படப்படன்னு அடிச்சுக்குது. அவனுடைய நம்பரை நீங்கள் ஃபோனில் பார்த்த உடனே உங்களுக்குள்ளே ஒரு பயம் ஏற்படுதா இல்லையா? நீங்களே சொல்லு. கடன்காரன் உங்களுக்கு ஃபோன் பண்ணி ஏம்மா இன்ட்ரெஸ்ட் கட்டலை அப்படின்னு கேட்க போகிறான். அதுக்கு தான் அவன் ஃபோன் பண்ணுறான். நீங்களும் ஃபோனை எடுக்கிறீங்க. அவன் பேரோடு அவன் நம்பர் அப்படியே வருது. உங்கள் இறுதி அப்படியே நடுங்குது. ஏன்னா உங்கள்கிட்ட காசு இல்லை. என்ன பதில் சொல்கிறது? எந்த சாக்கு சொன்னால் அவன் அமைதியாக கேட்டுன்னு போவான் அப்படின்னு நீங்கள் பொய் பேசுகிறதுக்கு கூட யோசிக்க வேண்டிய ஒரு பயங்கரமான ஒரு நிர்பந்தத்தில் தள்ளப்பட்டிருக்கலாம். தாவீது சொல்கிறாரு பாருங்கள், தேவன் நமக்கு அடைக்கலம், பலன். ஆபத்து காலத்தில் அவர் அனுகூலமான துணையாக இருக்கிறார். கடனை வாங்கிட்டு இன்றைக்கி கண்ணீரோடு நீங்கள் இருக்கிறீங்க. ஐயோ, கடன்காரனுக்கு நான் என்ன பதில் சொல்ல போகிறேன்னு தெரியலையே, நான் கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கிறேன், வேதத்தை கையில் சுமக்கிறேன், ஆண்டவரை புகழ்ந்து நான் பாடுறேன், திருவிந்து எடுக்கிறேன், ஐயோ கடன்காரனுக்கு முன்னாடி நான் இப்படி நிலகுலைஞ்சி போகிறேனேன்னு சொல்லி நீங்கள் உடஞ்சி நொறுங்கி போகிறத என் அன்பு சகோதரியே, உன் சொந்த சகோதரனை போல உனக்கு ஒரு நல்ல வார்த்தையை சொல்ல வந்திருக்கிறேம்மா, உனக்கு ஒரு நற்செய்தி சொல்ல வந்திருக்கு. கர்த்தர் உன் ஆபத்தில் உனக்கு துணையாக இருப்பார்.